வணக்கங்க, நான் உங்க ஸ்ரீராம் குமரவேல் பேசுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தட்டு வெட்டுற மிஷினை பத்தி நம்ம பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கிட்ட நானோ சாப் வெட்டுற மிஷின் வாங்கின கஸ்டமர் பிளேஸ்க்கே நம்ம வந்திருக்கோங்க. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 மாடு இருக்கு. எனக்கு ஒரு சாப் வெட்டர் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார் சொல்லியிருந்தாரு. நம்மளோட நானோ சாப் வெட்டுற மிஷின் காமிச்சிருந்தோம், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் தமிழ் புத்தாண்டுக்காக தமிழ் புத்தாண்டு ஆஃபர் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஆஃபர் பிரைஸ்ல நம்ம நானோ சாப் வெட்டுற மிஷின் அவர் வாங்கியிருக்காருங்க. நீங்க நேரடியா வந்திருக்கோம். அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து தண்டை நிறைய வேஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம். இதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மாசமே வந்து பாத்தீங்கன்னா 20,000 25,000 ரூபாய் கையில இருந்து லாஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப் வெட்டர் கண்டிப்பா வாங்கணும் நம்ம கம்பெனிக்கு வந்திருந்தாரு. லைவா டெமோ பார்த்துட்டு மிஷின் எடுத்தாரு. இப்போ அவர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு கால் வந்தது. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாக தான் அது வந்து இருந்துச்சு. ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 4 சாப் வெட்டர் மிஷின் வேணும் சார், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட ரேட்டு கம்மியாக தராங்க. இந்த ரேட்டு கம்மியாக தராங்க அப்படிங்கிற வார்த்தைகள் கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குவாலிட்டி மிஸ் ஆயிரும். ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கேட்ட 3 கேள்வி. சார் இப்போ அவங்க சாப் வெட்டருக்கும் நம்ம சாப் வெட்டருக்கும் நான் சில கேள்விகள் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இப்போ அவங்க சாப் வெட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வேயர் கொடுத்துருக்காங்களா சார் சாப் வெட்டர் வந்து சாப் நீங்கள் வெட்டுறதுக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை, ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. 2வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேடு வந்து எவ்வளோ பிளேடு சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 பிளேடு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னார். நம்ம மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளேடு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பிளேடு நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி போட்டுக்கலாமா சார்னு கேட்டால் இல்லை, பிளேடை புதுசாக தான் மாற்றணும் அப்படிங்கிறாங்க. இது 2வது முக்கியமான பாயிண்ட். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டரோட கெப்பாசிட்டி எவ்வளோ சார்னு கேட்டால் 1.5 HP தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 HP. மோட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த HP 1.5 HP டிஃபரன்ஸ்லேயே உங்களுக்கு 2,000 ரூபா மோட்டர் வேலை போயிடும். கன்வேயர் செட்டப் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு 1,500 ரூபா போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து 2 சைடு ரிவர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஒரே சைடு பதம் கொடுத்துருக்கனால அதில் ஒரு 1,500 ரூபா போயிடும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா நீங்கள் இதிலே சர்வசாதாரணமாக மிஷினோட குவாலிட்டியில் ரேட்டை கம்மி பண்ணிட முடியும், குவாலிட்டி இல்லாமல் கொடுக்க முடியும். நம்ம சாப் வெட்டர் பொறுத்த வரைக்கும் ஃபார்மர்ஸ்க்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி பண்ணனா ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நீண்ட கால மிஷினை யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறதுக்காக தான் நம்ம தயாரிச்சிருக்கோம். இத்தனை சிறப்பம்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்கேயோட சாப் வெட்டரில் மட்டும்தான் இருக்கும். நம்ம மிஷினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.